எல்லாம் ஓகே தானே. அந்த பின்னுக்கு தான் கட்டடத்தை கொஞ்சம் நாள் இழுக்க போகணும் யோசனையா இருக்கு. அது முடிக்கலாம்ன்றவங்க அந்த பழைய மேசன் நான் முடிக்கலாம்னு நீங்க பழைய மேசன் வந்தது அவன் ஏழாண்டா என்ன பிடிச்சிருக்கீங்க? அது ஏழை அது சொன்னா அது 10 நாள் அவனுக்கு வேலை 50 ரூபா வேலைன்னா உங்களை பிடிச்ச நான் என்ன இந்த உலர மேசன் மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசம் யாழ்ப்பாண கொத்தனார் சண்முகம் கேட்டீங்களா இன்றைக்கும் கதைப்பாங்க. அதான் கேட்டேன் இப்படி ஒரு வேலையாள் இல்லைன்றாங்க. அண்ணன் அங்காள பக்கம் அங்காள தெல்லிப்பளை கொக்கிவில் அங்காள பக்கம் ஒவ்வொரு மதிலும் சொல்லும் இந்த சண்முகம் ஆறு சண்முகம் மேரண்டு ஒவ்வொரு மதிலும் சொல்லும். என்னண்டா இந்த சம்பளம் மற்ற மேசன் மேரியில கொஞ்சம் கூட கூட வேலையும் அப்படி என்னண்டா 4500 ரூபா எடுக்கணும். என்னன்னா முதல் நாள் இருக்கா பார்த்து போட்டு என்ன மாதிரி வேலையில் போதுண்டு அதை பாட்டு ஒரு செய்யலாம் தானே பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்து கூட்டுவீங்க. எவ்வளோ சொன்னீங்க? 4500. அவங்களுக்கு எவ்வளோ? அவங்களுக்கு 4000. அவங்களுக்கு 3500. அது 4000 கொஞ்சம் கடினமான வேலை இதெல்லாம் உடைச்சு இதெல்லாம் செய்யணும். சீமெந்து பூசணும் அது பூசணும் அதுக்கு இதுகள் உடைக்கிறேன் தேவையான விஷயம். அது குசினிகள் தான் குசினி கொஞ்சம் வேலை 20 பேக் சீமெந்துக்கு சொல்லி விடுங்க. கான்கிரீட் போடணும் சவல்கள் அதுகளெல்லாம் நாங்கள் கொண்டு வருவாங்க எடுத்து வந்துவாங்க. நான் கூட கதைச்சு கொண்டு இருக்க நேரம் இல்லை. இந்த கோயில் இருக்க தண்ணி இருக்க எடுத்து வந்துவாங்க. நாளைக்கு வேலை எடுத்து வாங்க. சரியா ஓகே நானாப்பா தண்ணி எடுக்கிறது உங்கள் வேலையை விட்டவங்க என்ன தண்ணி எடுக்க விட்டான். வேலையை வந்து ஒரு நீட்டா இருக்கும். நீட்டில்லாடி கிளச்சி விட்டுரும். யாரப்பா காப்போட இதில் ஓட்டுறது? அண்ணே அண்ணே என்ன என்ன உடைக்கிறேன் உடைச்சு கூட தானே கட்டணும். எப்போ உடைக்க தோணுங்க? பிளாக் வேலை செய்யுது. நான் சாமான் எடுத்துருங்க. நான் அடுத்துட்டீங்களே 10 மணி ஆகுது. 9 மணி ஆச்சு. டீ எடுத்துருவாங்க. டீ எடுத்து வந்தா தான் எனர்ஜியா வேலை செய்ய எடுத்துருவாங்க. 10 மணிக்கா? ஓ அவங்களுக்கு 2-3 டீ ஒருத்தனுக்கு செலவு கொஞ்சம் தண்ணி சீனியை குறைச்சி எடுத்துருவாங்க. உங்களுக்கு எனக்கு டீ காணணும். இது போட அங்கே போட்டா காணும். நல்ல கட்டிடம் தான் போட்டு உடம்பு கட்டி அண்ணா வேற உடம்பு அடிக்கிற மிஷின் முன்னுக்கு வச்சு போடுவாங்கண்ணா. கடியாது வேலையில முடிச்சிருப்பாங்க கொண்டு டீயை கொடுக்கும். அண்ணே அண்ணா டீ அடிக்கணும். டீ அண்ணே வேற அதை உடைச்சு முடிச்சு சொன்னாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் தந்தியலண்டா. அது நான் கொடுக்குறேன். நீங்க போங்க. எது நான் கொடுக்குறேன். உண்மையா? டீ குள்ள உடம்பு சரியான உடம்பா இருக்கணும் உங்களோட. மேடமா எனக்கு இந்த இதை எடுத்துருவாங்க. இந்த மோட்டின் அதில் வடை எதுவும் வேணுமோ? வடை சின்ன இருந்தாலும் 30 இருக்க. இப்போ நான் கொடுக்குறேன். நீங்கள் போட்டோம். நான் அவங்களை கொடுத்து எங்க அவங்க கண்ணில் இல்லை அவங்கள யாரு என்ன அவங்க மற்றபடிகள் 2 பேரும் லேபர் ஓடு கரண்டி கொண்டிக்கிறாங்க. மேலே மோட்டோடு கொஞ்சம் முட்டி கொண்டிக்கிறாங்க. அண்ணா அது மோட்டோடு மூஞ்சல விழுந்தாங்க. போங்க போங்க தம்பி. முகட்டில் ஓடு கலட்டியாச்சு. இல்லை இது கட்டுறாங்களா? கட்டுறாங்க. இது ஓடு கட்டுறாங்களோ? அந்த ஒழுகாம இருக்க கட்டுறாங்க. என்னடாப்பா ஓடு கட்டுறான்ன்றான். என்ன தெரியுமோ தெரியாங்கடா. அண்ணா அழகாங்க இருக்கும். அண்ணா என்ன வாய்க்கு கூட புரியல. இதான் உடைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்காதான். பழைய கட்டிடம் இல்லைண்ணா. இப்படிதான் சொல்றேன். உடைக்கிற மாதிரி தெரியல. உடைக்கிறோம் சீமேந்து பேக் அங்கே அண்ணா அவன் குலைக்கிறான்னு விட்டியல அவங்களா அவங்க அது மேல சரி மேல நின்று குலைக்கிறாங்க. அண்ணா என்ன தேவையா? இல்லை சரி எடுத்து வச்ச மறதிகள் கூடி போட்டுது. பாயசம் போடுவாங்க. எடுத்தாரன் சொல்லுங்க. இல்ல அது இருக்கா திறந்துடுறது திறக்கும் ஏதோ அந்த மனித அதால வந்த திறந்தா தான் என்ன இதை விட்டுட்டியல எடுத்தாரன் சொல்லுங்க. இல்ல இல்ல சாமான் மாதிரி அது இது தப்பா. இந்த வெயிலுக்கு தண்ணி விடாத
தண்ணி போதல் வேண்டி போதே 2 மீன் பார்சல் ஒரு சிக்கன் கொத்து எடுத்துனா போ சிக்கன் கொத்தோ ஓ எடுத்துனா போங்க அண்ணே போங்க அண்ணா இந்தாண்ணா பார்சல் போங்க நீங்க தண்ணி மரக்க எடுத்துனா வாங்க புரியுங்க என்ன இருக்கு இதுக்கு அந்த 2 மீன் பார்சலும் கொத்தும் கொத்து ஓகே நன்றி அண்ணியா ஓகே வேற வேணுமா இல்ல தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னா கொஞ்சம் கூல் வாட்டர் இருந்தாலும் எடுத்துனா இது தண்ணி எனக்கு கிணத்துக்கு நான் ஐஸ் கட்டியை கூட கடையில இருக்கு வாங்கலாம் ஓகே பாய்ண்ணா கடல்ல எடுத்துட்டு வரேன்டா உங்களுக்கு அண்ணே அண்ணோய் எங்கடா பெல்லாம் அண்ணே அண்ணோய் எங்க உடைக்க போனது நிக்குது அட்களை காணே இச்சிட்டா கிடக்கெல்லாம் சவத்து லைட்டுகளை போட்டால் தான் சரி என்ன நித்ராவுறியாது எத்தனை மணி என்ன இது 3 மணி என்ன 3 மணி ஆச்சு லஞ்ச் டைம்ன்ற போது லஞ்ச் டைம்ன்ற போது சீட் டைம்ன்ற போது சரியா உடம்பாடு நான் உடைக்க போறீங்க போறோம் இதங்க வெச்சனா இது என்னத வச்சிருக்கீங்க அங்க வெச்சறானா இங்க இருந்து இருக்கு எங்கயோ வெச்சனா இங்க இருந்து இருக்கு வா இதான் இது ஒரு அளவு பார்ப்போம் வா இப்போ உடைச்சிட்டீல அது இல்ல அது உடைப்போம் பாருங்க அப்படியே அளவாக்க போறீங்க சும்மா பாக்கணும் வா என்ன அப்ப சும்மா சாமான்கள் எடுத்து கொண்டு இருக்கான் அதுக்கு இதுக்கு அண்ணா இது அதுல இருந்திருக்கலாம் இதுல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்னடா அப்ப இதை கொண்டு இதுல வச்சு பச்சை பிசரானடா பவன் சிக் எங்க ஒன்று ஒரு கிடைக்காதப்பா தேடினா கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது தேடினா ஒன்றும் கிடைக்காதப்பா என்ன ஹேரியல்னு சொல்லுங்க அவன் அதான் அது என்னண்டா இது எங்க இருக்குதப்பா அது சுத்தி ஆனீங்க நான் பாருங்க சுத்தியம் வச்சுறாங்க இந்த பேக்ல வச்சு நீ வீட்டை கொண்டு போறேன் சரி வரேன் பாருங்க உங்களோட பேக்ல தூக்கி வச்சு நீ அட பேக்குள்ள இருக்கு அந்த மறதிகளாக கூடி போகும் இங்க இருக்கு சுத்தி பாரு என்ன டைம் என்ன பாருங்க இப்ப 4 மணி 4 மணிக்கு என்ன இப்படி எங்களை இதா நிக்கிறாங்களோ இது எடுத்துடுவோம் தேர்ந்து எடுத்துடுவோம் டீயோ ஓ நாங்க இந்த எடுத்துனோம் போ அங்க நேரம் போடுறேன் காய்ச்சி கொண்டு இருக்க நேரம் எடுத்துனோம் அடக்கு வேற இது எடுத்துனோம் உடம்பு கை கூட எடுத்துனோம் 4 மணிக்கு என்ன டீ எடுத்துனோம் எடுத்தோம் போங்க போங்க நடக்கிறானே விட வேலை செய்யறாங்க அடியண்டா இது வரும் அலுப்பா இருக்கு ஓ மலாளி சொல்லுங்க என்னண்ணா 5:30 ஆச்சு தானே 5:30 ஆயிட்டோம் நம்ம கடைக்கு வச்சாச்சு தாங்க காசை தாங்க நாளைக்கு வா என்ன 4500 அவங்களுக்கு 4000 நாங்க 12,500 இதுல வாங்க கதைக்கணும் கொஞ்சம் சரியான உடம்பு முதலாளி என்ன அது என்னண்டான்னா ஒரே இடத்துல இருந்தா தான் கடிக்கும் அப்படி இது உடைச்சு ஒன்னைக்கு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் சிமெண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க இது அங்கால இருக்க கட்டணம் இருக்கு சிங்கம் இருக்கு என்ன கட்டணும் சிங்கம் இருக்க வச்சு பார்க்கணும் அந்த குளச்சபடியில் குளிச்சுட்டாங்க அவங்க என்னண்டான்னு ஒரு தடவை கொஞ்சம் இது நேரத்துக்கு கண்டு போட்டு போட்டேன் போனவன் 5 நிமிஷம் தான் போனவன் நான் நின்றேன் வாசல் நின்றானே இல்ல 5 நிமிஷம் தான் போனவன் 4000 ஒரு என்ன நாயே வந்த அதை தூக்கி உடைச்ச பேந்து அதுக்கு பிறகு சாப்பிட்ட பேந்து உடைச்ச டீ குடிச்ச சாப்பிட்ட டீ குடிச்ச இப்ப கழுவ போறேன் எனக்கு இவ்வளவு வாங்கி தந்தா கழுவ தெரியாது
எனக்கு அந்த அவன் மேல நிக்கிறவன காட்டு அவன் போயிருப்பான் இந்த மேல நிக்கிறவனும் போயிருப்பான் அப்ப உண்மையா குளச்சவன் இந்த மேல வச்சு குளச்சவன் அவன் 4 பேரோட போட்டானது அலுவல் 2 போட்டு போட்டான் தங்கச்சி மேல போனவன் அவன் இப்ப இறங்கி போயிருப்பான் இறங்கி எப்படி உனக்கே சொல்லாம அவன் இறங்கி போறான் அது நான் சொன்னேன் இடையே சொன்னவங்க லஞ்சோட காய்ச்சாங்க சாப்பிட காய்ச்சி எங்க நீங்க சாப்பிட்டீங்க 4000 12500 எங்க எனக்கு தெரிய 3 பேரும் இப்ப சாப்பிடல இப்ப சந்திச்சீங்க ஏண்டா நீ ஒருத்தன் பந்து போட்டு எங்க வர்ற நீ ஒருத்தன் பந்து போட்டு எவ்வளவு தம்பி கேட்கிறப்போ அவங்களே நான் காட்டப்போ நான் 12500 ரூபாய் வைக்கிறேன் அவங்கள காட்டுறேன் அதுக்கே படுத்து கிடந்தே அது என்ன இது ஒரு என்ன வேலை இந்த கப்பு லஞ்ச் டைம் இங்கிலீஷ்ல கேட்காது இல்ல சாப்பிட்டு போட்டு படுத்தா தானே ஒரு இதா இருக்கும் ஒரு திருப்ப இருக்க வேலை 3 மணி ஆயிடும் இது 4 மணி நானும் படுத்துருக்கேன் 4 மணிக்கு படுத்திருப்பேன் இல்லையா அது பேந்தாத உடைச்சேன்னு போட்டு வலிக்கிட்டு இருப்பேன் எவ்வளவு தம்பி கேட்டீங்க எவ்வளவு கேட்டு மேல நிக்கிறேன் ஒரு பார்க்கணும் இல்ல மேல நிக்கிறேன் நாளை கூட்டிட்டு வரணும் அப்ப மேல இல்ல இல்ல இதுக்குறாங்க போயிருப்பாங்க எனக்கு அம்மானே சொல்லடா இது கலராங்கின அவங்கள மேல நிக்கிறேன் எந்த வாசல் இதுக்கு எப்படி ஏத்திரியா அவங்கள அந்த பிளேட் அந்த பிளேட்டால ஓமண்ணா முதலாளி இப்ப நாளைக்கு என்ன டைம் வரணும் நாளைக்கடா எவ்வளவு சம்பளம் கேட்டீங்க 4500 அவங்களுக்கு 5000 ரூபாய் தாரேன் சரியா சும்மா அவங்களுக்கு எவ்வளவு தரேன் அவங்களுக்கு 4000 5000 உனக்கு தாரேன் நாளையில இருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது சரியோ எங்கே இந்த பக்கத்து விட அந்த விட வேலையில கண்டனம் நுழம்பு பெற்றலே அடிப்பேன் நம்ம என்ன கடிக்குதோ 5000 ரூபாய் தரம் பலிக்குது வருவியோ நீ இல்ல இல்ல எவ்வளவு வேணும் பிள்ளைக்கு 5000 ஓமா கேட்கிறேன் அப்போ இந்த என்பளப்பு வெள்ளை என்பளப்புல வச்சு தாரேன் சரியோ இனி நீ வேலைக்கு நாளைக்கு என்ன டைம் நாளைக்கு ஏத்துவே அவனை நீ ஏறுவ மேல சீமந்த உலைக்கு போ நட என்ன டைம் பாரு முதல்ல எறிஞ்ச என்ன பண்ண வர என்ன டைம் பாரதா மேல இது 2 பேரை வஜாவே இல்ல நான் போய் காட்டி விட்டானடா சி இந்த மேல் பக்கமே உடைக்கல குட்டாங்க உடைச்ச நைக்கன் இவங்களெல்லாம் பஜ்ஜி கொடு கடவுளுக்கு நானே உடைச்சேன் உடைச்சது என்ன மிச்ச உடைக்கிறியோ வலிக்கிட்டு அம்மானே சொல்லி போட்டேன் சிரியா கூட நீ நாளை 8 மணிக்கு வர முதலாளி ஒரு வேணாம் போடா விடிய 9:30 டீ எடுத்து வர போறேன் நீங்க விடிய 9:30 டீ 10 மணி டீ சாமான் எடுத்துறீங்க நான் அடுத்துட்டீங்களே சரியா என்னென்ன ஆனா வழியால வரக்க துப்புரா செய்யணும் என்ன ஒட்டியா நுளம்பு கடி கூடதா இருக்கு அந்த நீங்கள் உடைக்கிறது முடியுங்க அதுக்கு பேருந்து பாப்பா மிச்சம் ஆமாண்ணா இது இருக்கும்ண்ணா எது அளவாங்க இது அளவாங்க என் பாய்க்கோட போறீங்களோ இப்படிதான் நல்லா இருக்குது வந்தான் அதை உடைச்சான் டீ குடிச்சான் சிரிக்கிறீங்களே